எந்த பதவி வந்தாலும் நமக்கு எப்போதும் சைக்கிள்தான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன். மேயர் அங்கியோடு அவர் சைக்கிளில் அலுவலகத்திற்கு வந்த செயல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. குறுகலான தெருவில் சாதாரண வீடு, மக்களின் குறைகளை கேட்டறிய ஒரு பழைய ஹெர்குலஸ் சைக்கிள் என எளிமையான பின்னணியை கொண்ட ராமகிருஷ்ணன் தான் இன்று நெல்லையில் 7வது மேயராக பதவியேற்றுள்ளார். சிறு வயது முதலே திமுகவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் 1980ஆம் ஆண்டு முதல் கட்சிக்காக உழைத்து வருகிறார். பழமையான வீடு, குடும்பம் என எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்து வரும் கிட்டுவிற்கு சைக்கிள் தான் உலகம். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பைக் கூட பயன்படுத்தாமல் தனது சைக்கிளில் சுற்றித் திரியும் இவர் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னரும் மக்களின் குறைகளை சைக்கிளில் சென்றே கேட்டு வந்துள்ளார். இன்று நெல்லை மாநகராட்சி மேயராக பதவியேற்க மாநகராட்சி அலுவலகத்திற்கு தனது அலங்கரிக்கப்பட்ட சைக்கிளில் வந்த ராமகிருஷ்ணன் மேயராக பொறுப்பேற்ற பின்னர் அரசு தரும் காரில் ஏறாமல் முதலில் தனக்கு இத்தனை ஆண்டுகளாக துணையாக இருந்த சைக்கிளில் அவருக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றார். இதுவரை கார் வாசமே படாத மேயர் ராமகிருஷ்ணன் முதல் முறையாக, அதுவும் மேயர் என்ற உயரிய பதவியோடு உயர்ந்த காரில் ஏறியது அவரது உள்ளத்தில் ஒருவித நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.